நேற்று சாயங்காலம் ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு வரும்பொழுது ரொம்ப சோகமாக வந்தார். நான் கேட்டேன், என்னண்ணா சோகமாக இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், தவக்காலத்தை ஆரம்பிக்க போகிறோம் அதான் அப்படின்னு சொன்னார். தவக்காலம் என்பது சோகத்தின் காலமா? சொல்லுங்கள், சோகத்தின் காலமா, வேதனையின் காலமா, நம்முடைய பாவத்தனை நினச்சி கண்ணீர் விட்டு அழுகிற காலமா? தவக்காலம் என்பது இறைவனுடைய அன்பை அதிகமாக நாம் சுவைக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். இறைவனுடைய பாடுகளோடு அவருடைய இறப்போடு நம்மை நாம் இணைக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். அதற்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, சோகமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதோ வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. எனவே தவக்காலத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கின்றோம்? பூசையோடு ஆரம்பிக்கிறோம் ஃபாதர். தவக்காலத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? என்னம்மா? மகிழ்ச்சியோடு. அப்புறம் சாம்பலை பூசி ஆரம்பிக்கின்றோம். எதற்காக சாம்பலை பூசுகிறார்கள்? சந்தனத்தை பூசினா வச்சு கொஞ்சம் ஸ்மெல் நல்லா அழகாக இருக்கும். எதுக்காக சாம்பலை பூசுகிறார்கள்? என்ன அர்த்தம்? ஏன் சாம்பல் பூசுகிறார்கள்? சந்தனத்தை பூசியிருக்கலாம், வேற என்ன பூசலாம்? பழைய ஏற்பாட்டில் சாம்பல் தான் அப்படி பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்தது வேற என்ன பண்ணுறாங்க? இதற்காக நம்ம சாம்பலை பூசுகிறோம். தேவையில்லாமல் அந்த குருத்தொலி எரித்து அதை அரித்து அப்புறம் அதை வடிகட்டி. எதற்காக சாம்பலை பூசுகிறார் என்றால் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொல்கிறாரு? தொடக்க நூல் எடுங்கம்மா, தொடக்க நூல் 3:19 என்ன சொல்கிறாரு? அதான் முதல்ல அதை எடுத்து வாசிங்க. எடுத்த உடனே சொல்கிறார் மண்ணாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் நிதானமாக, மனிதனே நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால், அப்புறம் நெற்றி வேர்வை, அப்புறம் நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? எனவே நாம் மண்ணாக இருக்கிறோம், மண்ணுக்கே திரும்புகிறோம். நாம் சாம்பலாக இருக்கின்றோம், சாம்பலாகவே ஆக்கப்படுகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த சாம்பலை நாம் என்ன பண்ணுறோம்? நெற்றியில் பூசிக்கொள்கின்றோம். அதை தான் சபை உரையாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் சபை உரையாளர் 5:15. அதை வேறு விதத்தில் சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாரு பாருங்க. பொறுமையாக அவசரப்படக்கூடாது, சரிங்களா? வாசிங்க. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்று உடம்போடு வருகிறார், வருவது போலவே அப்புறம் அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. கல்லறைக்கு போகும்போது எப்படி போகிறோம்? கையில் போட்டிருக்க மோதிரத்தைனா கழட்டிடுவாங்க. மூக்குத்தி போட்டிருந்தா கூட மூக்குக்குள்ளே கையை விட்டு என்ன பண்ணுறாங்க? கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீ என்ன தான் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, என்ன தான் பில்டிங் கட்டி வச்சுருந்தாலும் சரி, ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆமாவா இல்லையா? எப்படி வரோம்? வெற்று உடம்போடு வருகின்றோம், அதே மாதிரி தான் போகின்றோம். இதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த சாம்பலை நாம் பூசுகின்றோம். அப்படி என்றால் நாம் வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்? சபை உரையாளர் 6:12 என்ன சொல்கிறாரு அவர்? சபை உரையாளர் 6:12 என்ன சொல்கிறாரு? மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. நம்முடைய வாழ்நாள் எப்படிப்பட்ட வாழ்நாளா? மனிதனுடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. இன்றைக்கி பிறந்திருப்பாங்க, எப்போ சாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எனவே நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய காலத்தில் நீ எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதனால தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்? வயிற்றுக்கு பட்னி போடுறோம் தவக்காலத்தில். ஆமாவா இல்லையா? கறி, மீன், முட்டைனா சாப்பிட்றது இல்லை. ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோமா? நிறைய பேர் சாப்பிட்றோம், நாங்களாம் சாப்பிடுவோம். எனவே நம்ம என்ன பண்ணுறாங்க? அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வாயை கட்டுப்படுத்திக்கிறீங்க, வயிற்றை கட்டுப்படுத்துகிறீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்தை நீங்கள்
கட்டுப்படுத்துவதே கிடையாது. ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா தங்கச்சி கூட பேசாமல் இருப்பீங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட சண்டை போட்டது 10 நாளுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பீங்க, அதை இன்னும் பிடிச்சிட்டே இருப்பீங்க. இதை வைத்து பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே நாம் வயிற்றில் மட்டுமல்லாமல் வாயினால் ஃபாஸ்டிங் இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய உள்ளத்தினால் நாம் என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்க வேண்டும். உள்ளத்தினால் நாம் தர்மம் செய்ய வேண்டும். உள்ளத்தினால் நாம் நோன்பு இருக்க வேண்டும். எனவே மனிதருடைய வாழ்நாள் குறுகியது. இந்த சாம்பலை போல குறுகிய வாழ்நாள் தான். இந்த குறுகிய வாழ்நாளில் நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஓர் உகந்த வாழ்க்கையை வாழ்கின்றேன். சரி, எதுக்கு சாம்பலை நெத்தியில் பூசுகிறோம்? கையில் பூசிக்கலாம், அதுவே அழுக்கு. அதை தூக்கி நம்ம மூஞ்சி ஏற்கனவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சாம்பலை தூக்கி எங்கே பூசிக்கிறோம்? நெத்தியில் வேற பூசிக்கிறோம். ஏன் நெத்தியில் பூசுகிறோம்? சைடில் பூசிக்கலாம், நெஞ்சில் பூசிக்கலாம், கழுத்தில் பூசிக்கலாம். எதுக்கு நம்ம நெத்தியில் பூசுகிறோம் சொல்லுங்கள்? அப்போ தான் பிரகாசமாக தெரியும், பளிச்சுன்னு தெரியும். நிறைய பேர் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் பசங்கன்னா அப்படி தான். ஸ்கூலில் போகிற வரைக்கும் அழியாமல் பத்திரமா, நானும் அப்படி தான். ஸ்கூல் போகிற வரைக்கும், காலேஜ் போகிற வரைக்கும் அது அழியவே கூடாது, அழியாமல் எடுத்துகிட்டு போகிறது. எதற்காக? நெற்றியில் பூசுகிறார்கள். எசேக்கியேல் புத்தகம் 9:4. எசேக்கியேல் 9:4. ஏன் நெற்றியில் பூசுகின்றோம்? ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செயல்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதருக்கு நெற்றியில் அடையாளம் விடு. அப்படி என்றால் யாரெல்லாம் மனம் திரும்பி அழுது புலம்புகிறார்களோ, யாரெல்லாம் இறைவனிடம் வர வேண்டும் என்று வருகிறார்களோ, அவர்களுடைய நெற்றியில் என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் சிலுவை இருந்துச்சா சிலுவை? அப்போ ஏன் சிலுவை அடையாளம் வரைகிறோம்? பழைய ஏற்பாட்டில் சிலுவைன்னு ஒன்று இருந்துச்சா? எனவே அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவருடைய நெற்றியில் அடையாளம் இடு. அது ஒரு வேறு விதமான சிலுவை. எனவே ஆண்டவர் சொல்கிறார், யாருடைய நெற்றியிலெல்லாம் அந்த அடையாளம் இடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாவரும் அழிய மாட்டார்கள், மற்ற அனைவரும் அழிந்து போவார்கள். அதனால தான் சாம்பலை எங்கே பூசுகிறாங்க? நெற்றியில் பூசுகிறார்கள். யாருடைய நெற்றியிலெல்லாம் சாம்பலானது பூசப்படுகிறதோ அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். அந்த முத்திரை என்ன முத்திரை? வாழ்வின் முத்திரையாக இருக்கிறது. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 3. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 3. எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையை இடும் வரை அப்புறம் எதையும் அழிக்க வேண்டாம். அப்படி என்றால் யாருடைய நெற்றியிலெல்லாம் அந்த முத்திரையானது பதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாவரும் என்னது? அவர் யாவரும் அழிந்து போக மாட்டார்கள். அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இறைவனுடைய புது வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். அதனால தான் இந்த சாம்பலை நெற்றியில் நாம் பூசிக்கொள்கின்றோம். கடைசியாக புனித செயின்ட் அகஸ்டின் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், யூ ஆர் டஸ்ட் அண்ட் டஸ்ட் லவ்ட் பை காட். நீங்கள் தூசி. இந்த தூசியை யார் விரும்புகிறா? கடவுள் விரும்புகிறார். எனவே மனிதன் நாம் மண்ணுக்கே திரும்பவிருக்கின்றோம். இந்த வாழப்போகிற வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஒரு உகந்த வாழ்க்கையை வாழ்கின்றேன், எனது அடுத்திருப்பவர்களுக்கு ஒரு பயனற்ற வாழ்க்கையை வாழ்கின்றேன். சிந்தித்து பார்த்து இந்த தவக்காலத்தை நாம் தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.